ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கீரை கடையல், பருப்பு போட்டு கீரை கடைய போகிறோம். ஸோ சிம்பிள் ரெசிபி தான், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து சின்ன கட்டு தான் கீரை. ஸோ சிறுகீரை எடுத்திருக்கேன். பார்க்க நிறைய இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் வெந்ததுன்னா கம்மியாயிடும். சின்ன கட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை அடுப்பில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கீரை வேகிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி இதான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே காரத்துக்கு நான் 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து கூட்டுக்கு தேவையான பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். நான் ஒரு 100 பருப்பு போல் எடுத்து கழுவி குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது ரெடியாக இருக்கட்டும். இந்த பக்கம் கீரை வெந்துக்கிட்டு இருக்கு. சொன்ன கொஞ்சம் வேகட்டும். கீரை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கீரை கலர் நல்லா மாறி வந்திருக்கு. பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் தான் போட்டு கடைய போகிறோம். சில பேர் கீரை மத்து இருந்தால் கீரை மத்தில் வச்சு கடைவாங்க. எனக்கு கீரை மத்து இல்லை. ஸோ அதனால் நான் மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு திருப்பு எடுத்துடுவேன். ஸோ ஆறட்டும். ஃபஸ்ட்டு கீரை நல்லா ஆறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். நம்ம சூடாக மிக்சியில் போட்டு திருக்கணும்னா திரிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆற விட்டு பொறுமையாகவே இது செய்யுங்க. இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த துவரம் பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ரெண்டையும் லைட்டாக மிக்சியில் போட்டு திருக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்ததை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது கீரை கடையில் இஸ் ரெடி. இப்போ இதுக்கு கீரை கடையிலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதங்கும் போதே உப்பு ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கீரை டக்குன்னு வெந்து வரும்போது கொஞ்சோண்டு ஆகிடும். ஸோ நம்ம உப்பு நிறைய போட்டோம்னா உப்பு கரிச்சிடும். ஸோ உப்பு நம்ம தேவைக்கேற்பால ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிசம் மட்டும் போட்டுடலாம். தாளிசத்துக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சத்தை கீரை மேலே கொட்டிடலாம். அவ்வளோதான், கம சிறுகீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை, see you guys.